தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி அழிவின் பாதையை நோக்கி செல்வதாக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி வேதனை தெரிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரும் கரூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜோதிமணி எக்ஸ் தளம் வாயிலாக ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழக காங்கிரஸில் சமீப காலமாக நடைபெறும் விஷயங்கள் மிகுந்த கவலை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மதவாத, பிரிவினைவாத, வன்முறை சக்திகளிடமிருந்து தமிழ்நாடு எதிர்நோக்கி உள்ளதாகவும், ஆனால் எதையாவது செய்து மத உணர்வுகளை தூண்டி ஆட்சி அதிகாரத்தை பிடித்து தமிழகத்தில் உள்ள மக்கள் நல அரசியல் வளர்ச்சியை குழி தோண்டி புதைக்க ஒரு கூட்டமே காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த இக்கட்டான சூழலில் காங்கிரஸ் கட்சி தமது மாபெரும் பொறுப்பை சரியாக உணர்ந்துள்ளதா என்கிற கேள்வி எழுந்திருப்பதாக கூறிய ஜோதிமணி, தமிழகத்தில் 60 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லாத போதும் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் மதவாத, பிரிவினைவாத சூழ்ச்சிக்கு அடிபணிவதில் இல்லை என்றும் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். அதே நேரம் மாநில உரிமைகளுக்காக போராடுவதை விடுத்து தமிழக காங்கிரஸ் கட்சிக்குள் நிர்வாக ரீதியான பிரச்சினை உண்டாவது மனசோர்வை ஏற்படுத்துவதாக வேதனை தெரிவித்துள்ளார். மக்கள் பிரச்சினை பற்றி பேசாமல் வெறும் கூட்டல் கழித்தல்களை செய்து கொண்டு ஒரு சிலரின் சுயநலத்திற்காக காங்கிரஸ் என்ற கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக அழிவின் பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தியின் தன்னலமற்ற கொள்கை பிடிப்பு மிகுந்த அச்சமற்ற அரசியலுக்கு நேர் எதிராக இன்றைய காங்கிரஸ் சென்று கொண்டிருப்பதாக கூறியவர், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு அடையாளம் மரியாதையை கட்டிக்காத்த ஜவஹர்லால் நேரு, பெருந்தலைவர் காமராஜ் ஆகியோரின் தியாகத்தை நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார்.